இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவு எல்லாருக்குமே இருக்கும். இப்போ சித்திரை மாதம்னு பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய மாற்றங்கள் ஒரு ஒரு வாழ்க்கையிலுமே. சூரிய பகவான் வந்து உங்களுக்கு மேஷ ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய அந்த காலம், அந்த நாள் வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இந்த நாட்களில் வந்து யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சிம்ம லக்னக்காரங்க குழந்தைகளுடைய படிப்பானாலும் சரி, அவங்களுடைய பூர்வ புண்ணிய நிகழ்வானாலுமே சரி, உங்களுடைய பொருளாதாரம் ஆனாலுமே சரி, இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தொழில் செய்யும்போது இந்த தொழில் அப்படிங்கிறது இல்லாமல் கிடைக்கிற தொழிலை, அதாவது வரம் என்ன வரம் கிடைக்குதோ அதை பயன்படுத்தி கொள்ளலாம். என்ன தொழில் அமைப்பு அவங்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் கை கொடுக்குதோ அதை அவங்க எடுத்து செஞ்சாலோ, இல்லைன்னா வேலையாக இருந்தாலும் சரி, என்ன வேலை கிடைக்குதோ, எந்த பொருளாதாரத்திற்குண்டான அணுகுமுறைகள் நம்மளை தேடி வருதோ அதை அவங்க செஞ்சாலே அவங்களுக்கு நிறைய பலன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சித்திரை மாதம் வந்து சிம்ம லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே பெரும் பணம், பெரும் லாபம்னு சொல்லலாம். அது வந்து அதிகமான பலனை கொடுக்கும். ஆனால் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இந்த நண்பர்களாலேயும் அதே மாதிரி கடனுக்காகவும் ஒரு அழுத்தத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்போ பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக முடிவெடுத்து செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. நம்ம வீட்டில எல்லாம் பெரியவங்க பேச்சை கேட்டு செய்வதுன்னு சொல்லுவோம். இந்த முன்னோர்களுடைய அறிவுரைகளும் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். திருமணம் ஆகாத தம்பதிகளுக்கு, திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா காதல் திருமணத்திற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தில் நல்ல ஒரு நிகழ்வாகவே அமையும். படிக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி அப்படிங்கிறது கை கொடுக்கக்கூடிய காலம் இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுவும் வெளியூர் சம்பந்தப்பட்டது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட கல்வி அப்படிங்கிறது, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கல்வி அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அழகாக அருமையாக கை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி துலா லக்னம் யாருக்கு போகுதோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த துலா லக்னம் துலாம் ராசி யார் வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த சித்திரை வருஷப்பிறப்பு அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவே அமையும். நண்பர்களால் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கும். நண்பர்கள் யார், எதிரிகள் யார் அப்படிங்கிறது ஒரு தெரியாத நிலையாக இவங்களுக்கு இருக்கும். நம்மள்கிட்ட வந்து பழகக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய தேவைக்காக கிடையாது, அவங்களுடைய தேவைக்காக மட்டுமே அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். பாக்கியத்தினால கடன் வாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்.